ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து முதலமைச்சர் ரங்கசாமி வெளியே வர தயாரா? முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி. உலகின் முன்னேற்றம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு, காரைக்கால் பள்ளி மாணவ மாணவிகள் பேரணி. திண்டிவனம் ஸ்ரீ அலமேல் மங்கா ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. திமுகவை காங்கிரஸ் தொண்டர்கள் தேர்தலில் புறக்கணிக்க வேண்டும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் அறிவுறுத்தல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து முதலமைச்சர் ரங்கசாமி வெளியே வர தயாரா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், புதுச்சேரி மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தெளிவான பதில் அளிக்காததால் முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணியில் இருந்து வெளியே வர வேண்டும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் புதுச்சேரி வருகை வரவேற்கத்தக்கதென்றாலும் மக்கள் எதிர்பார்த்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். ஆயுஷ்மான் திட்டம் முறையாக செயல்படவில்லை என்றும் ஜிப்மர் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு ஓரளவு மட்டுமே சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரியில் முறையான சுற்றுலா வளர்ச்சி இல்லை என்றும் ரெஸ்டோபார் திறப்புகள் கலாச்சார பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் கூறினார். மேலும் தகவல் தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் கொண்டுவர அரசு தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மாநில அந்தஸ்து என்பது புதுச்சேரியின் முக்கிய பிரச்சினையாகும். அதற்காக பிரதமருக்கு உரிய அழுத்தம் கொடுக்காதது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முக்கிய கோரிக்கைக்கு பதில் இல்லாத நிலையில் கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். ஜவுளி பூங்கா கொண்டு வரப்பட வேண்டும், பார்மா தொழிற்சாலைகள் கொண்டு வரப்பட வேண்டும், பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதை நாங்கள் எதிர்பார்த்தோம். பிரதமர் அவர்கள் இதை பற்றி பேசுவார், புதுச்சேரியில் இந்த கட்டமைப்புகளுக்கு நிதியை ஒதுக்குவார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் ஏமாந்து போனோம். இதை விட கொடுமையான விஷயம் என்னவென்று சொன்னால், மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அந்த கூட்டத்திலே பேசும்பொழுது மாநில அந்தஸ்து கோரிக்கையை முன்வைத்து பேசுகிறார். அதில் பேசும்போது கூட அவருக்கு சிறு வருத்தம் இருக்கிறது என்று கூறுகிறார். மாநில அந்தஸ்து கொடுக்காதது நாங்கள் 13 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம். ஆனால் இதுவரை மாநில அந்தஸ்து கிடைக்கவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிர்வாகம் செய்ய முடியவில்லை. அதனால் திட்டங்கள் முடங்குகின்றன என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் மத்திய அரசு அந்த நிதி கொடுக்காதது சிறு வருத்தமாக இருக்கிறது என்று கூறுகிறார். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் டிஎம்ஐ செயின்ட் ஜோசப் பள்ளி சார்பில் மாணவ மாணவிகளின் பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் முன்பு டிஎம்ஐ செயின்ட் ஜோசப் பள்ளி சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளின் பேரணி நடைபெற்றது. பெண்களின் முன்னேற்றம் உலகின் முன்னேற்றம் என்ற தலைப்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் சாதனை படைத்த பெண்களின் வேடமணிந்து முக்கிய வீதிகள் வழியாக
பேண்டு வாத்தியம் முழங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தன. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி மாணவ மாணவிகளை வரவேற்று பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் அருட் சகோதரி லீதா ரோஸ்லின், பள்ளி முதல்வர் அந்தோனி ஜெயசீலன், பள்ளி நிர்வாகி அருட் சகோதரி விண்ணரசி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற திண்டிவனம் ஸ்ரீ அலமேல் மங்கா ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியில் பங்கேற்க புதுச்சேரி மட்டுமின்றி அருகில் உள்ள தமிழக பகுதிகளில் உள்ள புகழ்பெற்ற கோவில்களில் இருந்தும் உற்சவர்கள் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். அவ்வாறு திண்டிவனத்தில் இருந்து புதுச்சேரிக்கு மாசிமக தீர்த்தவாரிக்கு வந்த ஸ்ரீ அலர்மேல் மங்கா ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் புதுச்சேரியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீ ஸ்ரீதேவி, ஸ்ரீ பூமி தேவி, ஸ்ரீ சீனிவாச பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மேல தாளங்கள் முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து திருக்கல்யாணத்தில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. திமுகவை காங்கிரஸ் தொண்டர்கள் தேர்தலில் புறக்கணிக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வக்பு வாரியத்திற்கு தலைவர் உறுப்பினர்களை நியமித்த முதலமைச்சருக்கு நன்றி எனவும், புதிய வக்பு வாரிய சட்ட திருத்தத்தின்படி இந்துக்கள் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் எதிர்காலத்தில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவும், வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போரால் பதற்றம் நிலவுகின்றது. உப்பளம், வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த பல ஆயிரம் இஸ்லாமிய மக்கள் அங்கு பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களை பத்திரமாக மீட்டு அழைத்து வர முதலமைச்சர், பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுத வேண்டும் எனவும், தேர்தல் அறிவிக்கும் முன்பு மஞ்சள் கார்டு உள்ள பெண் குடும்ப தலைவிகளுக்கு முதலமைச்சர் அறிவித்தபடி 1000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும், மீனவ சமுதாய மக்களின் குழந்தைகளின் கல்வி கட்டணத்தை அரசே ஏற்க வேண்டும், ஒப்பந்த ஆசிரியர்கள், தினக்கூலி ஊழியர்கள், பகுதி நேர விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும், புதுச்சேரியில் கூட்டணிக்கு தலைமை என கூறி காங்கிரஸை பதவி வெறியில் திமுக மிரட்டி வருவதாகவும், காங்கிரஸ் கட்சியின் தன்மானம் உள்ள உண்மையான தொண்டர்கள் தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில் இருந்த இவ்விரு கட்சிகளும் இன்று அதிகார வெறியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த வேளையிலும் கூட்டணியை அமைக்க முடியாமல் தள்ளாட்டத்துடன் இருந்து வருகின்றது. அதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகம் புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ் கட்சியை மிரட்டி கொண்டு வருகின்றது. பேபிசாரா இல்லத்தில் குழந்தைகளுக்கு மதிய உணவினை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட காக்கையன்தோப்பு பகுதியில் உள்ள பேபிசாரா இல்லத்தில் உள்ள மனநலம் குன்றிய ஆதரவற்ற குழந்தைகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மதிய உணவு வழங்கினார். தனது கைகளால் மதிய உணவு பரிமாறிய அவருக்கு குழந்தைகள் மற்றும் இல்ல நிர்வாகிகள் நன்றி தெரிவித்தனர். உடன் மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், மீனவரணி தலைவர் குமரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து பேபிசாரா இல்ல நிர்வாகிகளிடம் அவர்களின் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்த நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பணிகளை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். ஐயா வைகுண்ட சுவாமியின் 194வது அவதார தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த அரங்கனூர் புதுவைப்பதி ஐயா வைகுண்ட நிழல் தாங்கலில் ஐயா வைகுண்ட சுவாமியின் 194வது அவதார தின விழா மார்ச் 4ஆம் தேதி மிக விமர்சையாக நடைபெற்றது. மேலும் அரங்கனூர் ஏரமுடி ஐயனார் கோவில் அருகில் அமைந்துள்ள இந்த பதியில் காலை 6 மணிக்கு ஐயாவுக்கு பால் வைத்தல் நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து 6:30 மணிக்கு புதுக்குப்பம் கடற்கரையில் இருந்து கடல் பதம் எடுத்து வருதல், 8 மணிக்கு உகப்படிப்பு ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நண்பகல் 12 மணிக்கு பணிவிடை மற்றும் உச்சிப்படிப்பும், அதனைத் தொடர்ந்து பகல் 1 மணிக்கு மகா அன்னதர்மமும் நடைபெற்றது.
மேலும் மாலை 4 மணிக்கு ஐயாவுக்கு பால் வைத்தல், 5 மணிக்கு உகப்படிப்பு மற்றும் 5:30 மணிக்கு இனிமம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அரங்கனூர், புதுச்சேரி, கடலூர் மற்றும் திண்டிவனம் பகுதி ஐயா வழி தலைவர்கள், வரிதாரர்கள் மற்றும் அன்னதர்ம குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்து வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயா அருள் பெற்று சென்றனர். சாந்தி நகர் கருமாதி கொட்டகை மற்றும் சாலை பணிகளை மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்திநகர் பகுதியில் மயானம் செல்லும் அணுகுமுறை சாலைக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல், புதிய கருமாதி கொட்டகை கட்டுமானம் மற்றும் ஏற்கனவே உள்ள கருமாதி கொட்டகையில் கூடுதல் வசதிகள் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த பணிகளை மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் இணைந்து தொடங்கி வைத்தனர். மேலும் MP LAD 2024-25 திட்ட நிதியில் 20 லட்சம் மதிப்பீட்டில் இப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு 5 மாதங்களில் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இத்திட்டம் மூலம் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் மேம்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமராஜர் தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு சார்பில் புனித ரமலானை முன்னிட்டு இஸ்லாமிய மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு 5000 மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் 5000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். முன்னதாக விழா மேடைக்கு வந்த நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மற்றும் மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் அப்துல் வகாப் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், செய்தி தொடர்பாளர் முகமது ஷஜிதா உள்ளிட்ட பல்வேறு அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். இப்ப என்னோட வருகை அரசியலுக்கு என்ன முக்கியமான ஒரு காரணம் என்றால், நம்ம ஏதோ வாழ்ந்தோம் போனோன்னு இல்லாமல் நம்ம நாட்டையும் ஒரு வெளிநாடு மாதிரி நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். அனைத்து மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் அனைவரோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும். அடுத்த தலைமுறை நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் நம்ம இந்த அரசியலுக்கு வந்திருக்கோம். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 15,080 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,920 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.